வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு விடயத்தை நேர்மையாக உண்மையாக நம்ம ஏன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய உழைப்பு மூலம், ஹார்ட் ஒர்க் மூலம், டெடிக்கேஷன் மூலம் ஒரு விடயம் நமக்கு கிடைச்சதுன்னா அதை பற்றி, நம்மளுடைய உழைப்பை பற்றி தான் மக்கள் பேசுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரு பொய்யா ஒரு விடயத்தை பண்ணி, காசை கொடுத்து பித்தலாட்டம் பண்ணி, அதிலும் அடுத்தவங்களை அவமானப்படுத்தி அதன் மூலம் நாம மேல வரணும் அப்படின்னு நினைச்சா, நம்மளை பற்றிய விடயம் மட்டுமில்ல, வேற இன்னொருத்தங்களுக்கு நடந்த விடயம் கூட நம்மளை காட்டி கொடுக்கும் அப்படின்றதான் இந்த உலகம் படிப்பிக்கிற பாடம், இயற்கை படிப்பிக்கிற பாடம். விஜய் பார்வதி, கனித்திரு மேம் அவர்கள் இருந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வரைக்கும் அந்த விஜய் பார்வதி அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் என்பதற்காக இவங்களை எப்படி கேவலமாக, அதை தாண்டி அந்த ரெக்கார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் விஜய் டிவியை, விஜய் சேதுபதி அண்ணாவை எவ்வளவு தூரம் அசிங்கமா அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மூலம் விஜய் பார்வதி செய்த கேவலங்கள், பித்தலாட்டங்கள் பகிரங்கமா வெளியில வந்திருக்கு. அதுல ஒரு விடயத்தின் மூலம் இப்படித்தான் நடந்தது அப்படி என்பதை பல மக்கள் வந்து இப்ப புரிஞ்சு விட்டுட்டாங்க. நேத்து இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா போயிருக்கு. அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம். அதே அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் விஜய் பார்வதிக்கும் கமருடீனுக்கும் கொடுத்த தரமான ஒரு செருப்படி. அதே நேரத்தில் மஞ்சரி அவர்கள் சொன்ன ஒரு விளக்கம். சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பல மக்களுக்கு அப்பதான் போய் சேரும். உங்கள் கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. உப்பு தின்னவன் தண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னுவாங்க. சரியா? ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல கேமர் மட்டுமில்ல, நல்ல மனுஷன், இன்னொருத்தங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி கனித்திரு மேம் அவர்கள் ஒரு விடயத்துல சொன்னாங்க. எஃப்ஜே அவர்களையும் அவங்களையும் வச்சு போட்ட டொரல், மெமி, ஏஐ வீடியோஸ் வந்து என்னுடைய பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போக தயங்கினால் அந்த அளவுக்கு வந்து இந்த பிஆர்டி கேவலமா வந்து பண்ணியிருந்தாங்க, நெகட்டிவ் பிஆரிங் வந்து கேவலமா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. சரியா? ஓகே. இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளால பஸ் இஷ்யூ, தீபக் அப்படின்ற 42 வயது சேல்ஸ் மேனேஜர், அவருடைய பஸ் இஷ்யூ. அதில் அவர் வந்து பஸ்ஸில் போவைக்குள்ள ஒரு பெண் வந்து ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாங்க, 29 செகண்ட் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து அவங்க போட்டது என்னன்னா, இந்த நபர் வந்து என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு, தப்பாக நடந்துக்க பண்ணுறாரு, நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு 29 செகண்ட் வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோக்கு கீழே அந்த நபரை தூற்றி, அவர் இப்படித்தான் அப்படித்தான் என்று நிறைய கமெண்ட், நிறைய ஷேர், அதுக்கப்புறம் அதை வச்சு ரீமிக்ஸ், எடிட்டிங், அதுக்கப்புறம் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவருடைய பேரை போட்டு அவருக்கே கால் பண்ணி நிறைய விடயங்கள் நடந்து அந்த மனிதர் வந்து அந்த ஒரு நாளுக்குள்ள 2 மில்லியன் பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்து அந்த மனிதர் அடுத்த நாள் காலை 7 மணிக்கு வந்து தன்னோட உயிரை வந்து அவரை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் பல உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சு. அந்த மனிதரோட அம்மா வந்து 70 வயசுங்க அம்மாவுக்கு, அவ்வளவு தூரம் அந்த பிள்ளைக்காக அழுதாங்க, அவனோட மகனுக்காக அழுதாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க அந்த பெண் மீது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விடயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெண் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்டே பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ணாம தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை திரும்ப 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 பார்க்கக்குள்ள ஒரு பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணோட முகம் எப்படி இருக்கும்? அந்த பெண் வந்து அந்த இடத்தை விட்டு நகரத்தான் பார்ப்பாங்களே தவிர உரசு உரசு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கண்டென்ட்டுக்காக கையை கொடுக்க மாட்டாங்க. அந்த பெண் வாண்டட்டா பல விடயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதற்கு முதல் 2-3 காட்சிகள் கேரளால பஸ்ஸில் நடந்த இஷ்யூ, அதாவது பெண்ணிடம் அத்துமீறிய நபர்கள் என்ற அந்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் போடப்பட்டு அது 10 மில்லியன் 17 மில்லியன் வியூ போய் அந்த வீடியோ போட்ட பெண்கள் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுல ஒரு வீடியோல உண்மையிலேயே ஒரு பெண் வந்து இருக்கக்குள்ள ஒரு கிழவர் ஒருத்தர் வந்து அந்த பெண்ணை வந்து தப்பா பாக்குறாரு. அதை அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது வந்து உண்மையா நடந்தபடியும் அது தெரியுது, அவர் தப்பா பாக்குறாருன்னு. இன்னொன்னு வந்து அது இன்னும் டவுட்ல தான் இருக்கு. ஒருத்தர் இருக்கைக்குள்ள கைப்பற்றிட்டேன்னு அந்த பொண்ணு அந்த நபரை அடிக்கிறாங்க. இந்த வீடியோலாம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண்கள் வந்து பயங்கர ஃபேமஸ், சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ், நியூஸ் சேனல் எல்லாம் அவங்களோட முகம் வந்தது. அப்ப அதே பேட்டர்ன்ல தான் இந்த பெண் வந்து இந்த தீபக் அவர்கள் விடயத்துல பண்ண பெண் வந்து தான் ஃபேமஸ் ஆகணும்னு அந்த அப்பாவியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியுது அவர் எதுவுமே பண்ணல. இவ்வளவுக்கும் அவர் கையில ஒரு பேக் வச்சிருந்தாரு. அந்த அவ்வளவு கூட்டம் நிறைஞ்ச ஒரு பஸ். அப்ப நினைச்சு பாருங்க, அவர் பேக் இப்படி பிடிக்கக்குள்ள 2 தடவை கை வந்து போயிருக்கும். அதுவும் 29 செகண்ட் வீடியோ தான். அப்ப அதுக்கப்புறம் பல பேர் அந்த வீடியோவை பார்த்து ஸ்லோ மோஷன்ல பார்த்து
அந்த பெண்ணிட்ட கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அந்த பெண் வந்து இன்னொரு வீடியோ போடுறாங்க. இவர் வந்து என்னட்ட மட்டும் இல்ல இன்னொரு பெண் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு, அதை பார்த்துட்டு தான் நான் வீடியோ எடுக்க போனேன்னு இன்னொரு கதையை வந்து வர்றாங்க. அதுலயும் பல பேர் கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க முதல் போட்ட அந்த 2 மில்லியன் வியூ போன வீடியோவை டெலீட் பண்ணிட்டு தன்னுடைய அக்கௌண்ட்டை வந்து பிரைவேட்ல போட்டுட்டாங்க. இப்போ வந்து கேஸ் வந்து போய்கொண்டிருக்கு. சரிங்களா? சோ இது வந்து சோசியல் மீடியால ஒரு வீடியோவை வந்து சாதாரண நபர்களால் எல்லாம் 2 மில்லியன் வியூ ஒரு நாள்ல போகாது. அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தா கூட, சரியா, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தா கூட 2 மில்லியன் வியூ போகாது. உதாரணத்துக்கு பிக் பாஸோட பிக் பாஸ் எவ்வளவு பெரிய ஷோ, அந்த பிக் பாஸ்ல எத்தனை ப்ரோமோக்கு மில்லியன் வியூ போயிருக்குன்னு பாருங்க. எத்தனை மில்லியன் வியூ போயிருக்கு. விஜய் டிவிக்கு 17 மில்லியனோ 18 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. இந்த பிக் பாஸ் ப்ரோமோ 30 செகண்ட் 35 செகண்ட் ப்ரோமோக்களுக்கு எத்தனை மில்லியன் வியூ அதிகமா போயிருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே மில்லியன் வியூ போயிருக்கா? இல்ல. அப்ப 17 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க விஜய் டிவி, அவ்வளவு பெரிய பிக் பாஸ் ஷோ, அந்த ஷோ அதுக்கே வந்து அவ்வளவு மில்லியன் ஈஸியா வராட்டா ஏதோ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் 40K 35K 1 lakh 2 lakh ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு நபர் ஒரு போடுற ஒரு வீடியோக்கு ஒரு நாளைக்குள்ள 22 மணிக்குள்ள 2 மில்லியன் வியூன்றது சும்மா வருமா? இல்ல. அதுக்கு ப்ரொமோஷன் வேணும். அதை வந்து இப்படி நடந்துன்ற விடயத்தை பல பேர் வந்து ஷேர் பண்ணணும். அதாவது பெய்ட் ப்ரொமோஷன் வந்து பண்ணணும். சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் கொண்டு போய் கொடுத்து இதை ப்ரோமோட் பண்ணுன்னு சொல்லணும். அப்ப அந்த பெண் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணது மட்டும் இல்ல, அந்த வீடியோவை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க, பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஆரம்ப கட்ட கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ண ஐடிகளுக்கு வந்து ஒரு வருடங்களுக்கு முதல் இல்ல 3 மாசம் 4 மாசங்கள் முதல் உருவாக்கப்பட்டது 0 ஃபாலோவர்ஸ்ல இருக்கும், இல்ல 10 ஃபாலோவர்ஸ்ல இருக்கும். இல்லைன்னா அது பார்க்கவே தெரியும், சோசியல் மீடியால இருக்கவங்களுக்கு தெரியும், அது பார்க்கவே தெரியும் அது ஃபேக் ஐடிகள், டுபாக்கூர் ஐடிகள் அப்படின்னு. அப்ப அந்த ஐடிகள் மூலம் கமெண்ட் வந்து பண்ணக்குள்ள அதிகமான லைக்கும் அதிகமான கமெண்ட் வரைக்கும் அந்த வீடியோ அப்படியே பல பேருக்கு போகும். அதிகமான இடத்துல ஷேர் பண்ண, குரூப்ல ஷேர் பண்ண பல மக்களால பார்க்கப்படும். இதுதான் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது. அப்ப அந்த பெண் வந்து அந்த வீடியோ போட்டது மட்டும் இல்லாம பயங்கரமா பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி ஒரு நெகட்டிவ் இதை வந்து அந்த ஆளுக்கும் தான் வந்து ஃபேமஸ் ஆகணும் பண்ணாங்க. அப்ப இதைத்தான் விஜய் பார்வதி பிக் பாஸ் சீசன் 9க்கு போகும்போதே அவங்களுடைய பல லட்சங்களை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரிவ்யூவர் ஒரு வீடியோக்கு எவ்வளவு வாங்குவார் அப்படி என்பது சீசன் 8லயே அவர் சொல்லியிருப்பாரு. அவர் சீசன் 8க்கு போனவர் அந்த சார், சரியா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சீசன் அவர் சப்போர்ட் பண்ண நபர் தவறான ஒரு நபர். அவர் வந்து சீசன் 8க்கு போனாரு. அங்கேயே அவர் சொல்லியிருப்பாரு, பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, என்னோட ஒரு நாள் காசு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு. அந்த நபர்ல இருந்து பெரிய நபர்கள் வரைக்கும் விஜய் பார்வதி வாங்கி போட்டு தான் போனாங்க விலைக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் எல்லாத்துலயுமே அவங்களோட விலைக்கு வாங்கிட்டாங்க. அப்படி விலைக்கு வாங்கி போயிட்டு தான் அவ்வளோ நெகட்டிவ் ப்ரொமோஷன் அவங்களுக்கு எதிராக இருந்தவங்களுக்கு. இவங்களை பத்தி சொல்றதுக்கு ஒரு நல்லதுமே இல்லை. பிக் பாஸ் மதிக்கிறேன், டாஸ்க பண்றேன், அப்ப இவங்களை பத்தி அவங்களால எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும்? அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, கனி, ராஜமாதா, அன்புகள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திவ்யா மேம் அவர்களை பத்தி அந்த விஜய் பார்வதிக்கு யாரு தடையா இருக்காங்களோ அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்தினதா விஜய் பார்வதியோட பிஆர் டீமோட வேலை. நெகட்டிவ் பிஆர் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ரெட் கார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் விஜய் பார்வதி டிசர்வ் த ரெட் கார்டு. ஒருத்தங்களை காலால எட்டி உதைச்சி போட்டு அதுக்கப்புறம் அந்த நபரை மெடிக்கல் இதுக்கு கொண்டு போன்னு இன்னொரு பொண்ணு சொல்லிக்குள்ள மெடிக்கல் டீம் இருக்கு அப்படின்னு திமிரா சொல்லி போட்டு அதை ரசிச்சா உண்மையா மனுஷனா இருக்கிறவன் ரெட் கார்டை கொடுப்பான். விஜய் சேதுபதி அண்ணா, விஜய் டிவி மக்கள் சொன்னதைத்தான் செஞ்சாங்க, ரெட் கார்டை கொடுன்னு. இது மக்கள் சொன்னது. அப்ப வெளியில வந்து தன்னுடைய பேரு பீடு என்றிருக்கு, கண்ட கவர் போட்டு தின்றது, பாத்ரூமுக்குள்ள போய் நிக்கிறது, என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல பிக் பாஸ் அப்படின்னு அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கணும்னு அகைன்ஸ்ட் வந்து பல லட்சங்களை கொடுத்து தான உத்தமி மாதிரி காமிப்பதற்கு தனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பிஆரை வந்து அகைன் கிரியேட் பண்ணி சேது அண்ணாவை அட்டாக் பண்ணி விஜய் டிவி அட்டாக் பண்ணி சப்போர்ட்டே இல்லாத இதை பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி காமிச்சதுதான் விஜய் பார்வதி. சோ அந்த பஸ் தீபக், கேரளா பஸ்ல தீபக் அவர்களுக்கு நடந்தது. அந்த பெண் வந்து தான் ஃபேமஸ் ஆகணும்னு போட்டு ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி தன்னுடைய வீடியோ ஒரு நாள் 2.2 மில்லியன் வியூ எடுத்தது. அதே மாதிரி தான் விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ரெட் கார்டு வாங்க முதலும் சரி, ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் சரி பண்ணி கொண்டிருக்கிற விடயம். இதை வந்து இந்த காலம் விஜய் பார்வதிக்கு குறும்படம் போட்டிருக்கு, நீ எவ்வளவு பெரிய அசிங்கம் பண்ணிருக்க அப்படின்னு. அதுக்கு மக்கள் மத்தியில சப்போர்ட் வந்து தானா வந்துச்சுதா இல்ல அது அதோட செயல்கள் மூலம் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இல்ல, இப்படியான பெய்ட் ப்ரொமோஷன் மூலம் தான் அதுக்கு வந்து இது கிடைச்சது. இனி எங்க வாய்ப்பு கிடைக்க போகுது? இப்படி பண்ணா தான் உண்டு. தான் போடுற போட்டோவை இன்னொரு பிஆர் டீம் கொடுத்துட்டு அதை பத்தி பெருமையா பேசு அப்படின்னு போடணும். இதுக்கு எருமை மேய்க்கலாம் இல்ல பிச்சை அடிக்கலாம். சே, இதுதான் நடந்தது மக்களே.
இதை வந்து காலம் இப்போ உணர்த்துது குறும்படம் போட்டு கேரளா பஸ் விடியம் மூலம் விஜய் பார்வதிக்கு. ஓகே, பீடை இஸ் ஆல்வேஸ் பீடை. இது அடுத்தது வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் திவ்யா மேம் அவர்கள் விடயத்துல செஞ்ச சம்பவம் யாருக்குன்னா பீடைக்கும் கமருடீனுக்கும். அதுல அவர் சொல்லியிருப்பாரு எப்படின்னா 2 சேர் இருக்குன்னா அதுல 3 பேர் இருக்கிறது தான் கேமர். நல்ல கேமர் வந்து இன்னொருத்தங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டான், விளையாட மாட்டான். யாருன்னா விஜய் பார்வதியும் கமருடீனையும். உண்மையான கேமர் வந்து அந்த விழுந்தவனை தூக்கி பிடிப்பான். அது யாருன்னா திவ்யா கணேஷ் மேம் அவர்கள். இன்னும் உண்மையான கேமர் யாரு அப்படின்னா அந்த விழுந்தவங்களை போய் பார்ப்பாங்க, சபரி, வினோத், விக்ரம். சரிங்களா? இப்ப இந்த விடயங்கள் எல்லாம் முத்துக்குமரன் அவர்கள் செருப்படிகளா கொடுத்திருந்தார் அவருடைய விவாத இதுல. ஆனா இதெல்லாம் வெளியில வந்துச்சா? வரல. ஏன்னா விஜய் பார்வதி கொடுத்த பிஆர் டீம் மஞ்சரி வந்து திவ்யாக்கு அகைன்ஸ்டா சொன்னாங்க அப்படின்ற இதுல ப்ரொமோட் பண்றதுக்கு பண்ண வேலைகள்லாம் அங்க வந்து தீயா இருந்துச்சு. அந்த டீம் வந்து ஒரு 2 நாளைக்கு வேலை செஞ்சது. ஆனா அந்த பிஆர் டீம் வந்து அவ்வளவு உக்கிரமா வேலை செஞ்சபடியா இந்த விடயங்கள் மக்களோட பார்வைக்கு வரையில. ஆனா அந்த பிஆர் டீமுக்கு கொடுத்த காசு தீர்ந்துட்டு அந்த அம்மா ஓகே எல்லாம் முடிஞ்சது விட்டுறீங்க அப்படின்னு நடிச்சுது. கொடுத்த காசு முடிஞ்சது போல இருக்கு, அந்த டியூரேஷன் முடிஞ்சது போல இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த விடயங்கள் வெளியில வருது. சரிங்களா? மக்களை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். கேவலமான நபர்களை மக்கள் கொண்டாடுறாங்கன்னா இல்ல, அந்த நபர்களை தங்களை கொண்டாட வைக்கிறாங்க. அடுத்தது வந்து இன்னொன்று மஞ்சரி அவர்கள் ஒரு விடயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ரியல் கேமர் பேசிக் எதிக்ஸை வந்து மீற மாட்டாங்க அப்படின்னு. அது கூட விஜய் பார்வதி செருப்படிதான். ரியல் கேமர் பேசிக் எதிக்ஸை மட்டும் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்களையும் வச்சிருப்பாங்க. இதுல எதுவுமே விஜய் பார்வதி கிட்ட இல்ல. நல்ல பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், பேசிக் எதிக்ஸா இருக்கட்டும், பவுண்டரிஸா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த சீசன்ல கையாண்ட ஒரே ஒரு நபர் திவ்யா கணேஷ் அவர்கள். அதனாலதான் மக்கள் அவங்களுக்கு இந்த கிரீடத்தை வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? விஜய் பார்வதியை போல எனக்கு பிக் பாஸ் தமிழ்ல இப்படி காசை அநியாயமாக்கி தற்பெருமை தேடிக்கிட்ட கேவலமான ஒரு போட்டியாளரை நான் இதுவரைக்கும் பார்க்கல. 23 சீசன் பார்த்திருக்கேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம் பண்ணி. இப்படி ஒரு அசிங்கமான போட்டியாளரை இப்பதான் நான் பார்க்கிறேன். சரியா? இதுல என்ன பெருமை இருக்கு? உன்னோட போட்டோவை போட்டு நீங்க ஏன் லைக் பண்ற? இதுல என்ன பெருமை இருக்குது? அசிங்கம். அதுக்குள்ள வாழ்க்கை கொடுத்த சேதுவண்ணாவை பத்தி தப்பா பேச சொல்றது, பிறகு கூட நின்று போட்டோ எடுக்கிறது. மனுஷ பிறவிகளாடா நீங்கெல்லாம். சே, அதுக்குள்ள மாமா ஒருத்தன் இருக்கான் 2,64,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அவனுக்கு எத்தனை லட்சங்கள் போயிட்டு தெரியல, கண்டிப்பா 10 லட்சத்துக்கு மேலதான். அவன் போட்ட வீடியோக்களை பாருங்க, ஒரு நாளைக்கு 10-12 வீடியோ கூவுன்னு கூறான். நேத்து கூட கூவி கொண்டு வந்தான். நேத்து கூட இந்த அம்மாவை ஏதோ கடவுள் மாதிரி சொல்லி கொண்டிருக்கான். இந்த பொழப்புக்கு போ, பிச்சை எடு. நன்றி மக்களே.